ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம ஆகஸ்ட் 15 என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். தமிழில் 3 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. டிமாண்டி காலனி 2, தங்கலான், ரகு தாத்தா இந்த 3 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நாம டிமாண்டி காலனி பார்ட் 2 பற்றி பார்க்கலாம். தமிழ் சினிமாவுக்கு ஹாரர் படம் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த படத்தை அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. டிமாண்டி காலனி பார்ட் 1 படம் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. குறிப்பாக கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டாருன்னு நினச்சப்ப யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகிற இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும்னே சொல்லலாம். அடுத்து நாம் தங்கலான் படத்தை பற்றி பார்ப்போம். கேஜிஎஃப்பில் இருந்த பூர்வக்குடி மக்களின் வரலாற்றை கூறும் வகையில் உண்மை சம்பவத்தை தழுவி இந்த படத்தின் கதை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் சியான் விக்ரமுடன் பசுபதி, மாளவிகா மோகன் உட்பட பல நடிகர்கள் நடித்துள்ளனர். ஜி.வி. பிரகாஷ் இப்படத்திற்கு மியூசிக் அமைத்துள்ளார். ஸ்டுடியோ கிரீன் மற்றும் நீலம் பட தயாரிப்பு நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ளது. ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகும் இந்த படத்தை தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவில் குறைந்தது 2000 தியேட்டர்களில் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. படம் வெளியாக இன்னும் 4 நாட்களே இருப்பதால் படத்திற்கான ப்ரமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்தின் கதைக்களம் வலுவாக இருப்பதால் 4 பாகங்களாக கூட எடுக்க வாய்ப்புள்ளதாக சியான் விக்ரம் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். படத்தின் நிர்வாக தயாரிப்பாளர் தனஞ்செயன் இந்த படத்தை ஆஸ்கருக்கு அனுப்ப தேசிய திரைப்பட கூட்டமைப்பிடம் விண்ணப்பித்து உள்ளார்.